Hello guys, welcome back to our my channel. நம்ம சேனல்ல மோட்டோ டிராவலிங் பத்தி வீடியோ வரும். அத பத்தி போறதே இல்ல. சரி ஓகே, நம்ம வந்து ஆட்டோ vlog குள்ள போயிடலாம். நம்ம வந்து காலையில 6:20க்கு ஆரம்பிச்சோம். 6:20க்கு ஆரம்பிச்சு இப்போ 7 ஆயிடுச்சு. என்ன பண்ணோம்னா கேஸ் போட போனோம். கேஸ் போடுற இடத்துல வந்து லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து கேஸ் போடல. கேஸ் இருக்கு பாதி. அதனால வந்துட்டோம். வரவையில் வந்து டிக்கெட் சவாரி வந்து ஏற்றிட்டோம். அனகாபுரத்துலேருந்து பலவரம். அது வந்து 3 பேருக்கு 90 ரூபா. 100 ரூபா கொடுத்தாங்க. 10 ரூபா சேஞ்ச் கொடுத்தாச்சு. டிக்கெட் சவாரி தான் ஓட்டணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ போயிட்டு கேஸ் போடணும். கேஸ் போட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் ஆப்பிள்லாம் எதுவுமே சவாரி அடிக்கலை. இன்றைக்கி சண்டே ஒரு மாதிரி டல்லாக தான் போகுது. சரி ஓகே, பார்த்துக்கலாம். நான் போயிட்டு கேஸை போட்டு அதுக்கப்புறம் எதனா சவாரி வந்தால் கண்டினியூ பண்ணுறேன். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கினே இருக்கேன். 1 hour later. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. என்னடா ட்ரெஸ்ஸு வேறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலையில் வேறு ட்ரெஸ் போட்டேன். இப்போ வேறு ட்ரெஸ் வேணால் போயிட்டு மாற்றிட்டு வந்துட்டேன். அது வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. உடம்பு வேறு பெருசாகிடுச்சு. ஆனால் டைட் ஆகிடுச்சு சட்டை. மாற்றிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பல்லாவரத்துலேருந்து நங்கநல்லூருக்கு ஒரு சவாரி வந்துச்சு. 130 ரூபா. ஆனால் 140 ரூபா கொடுத்துட்டாங்க. ஒரு 40 ரூபா கிட்ட எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டவொடனே அங்கே வந்து நம்ம நண்பர்கள்லாம் பார்த்தேன். நங்கநல்லூரில் ஆட்டோ ஓட்டுறவங்க பார்த்துட்டு அங்கே ஒரு டீ சாப்பிட்டு அங்கே ஒரு மணி நேரம் நின்று பேசிவிட்டு அதுக்கப்புறம் பல்லாவரம் வந்துட்டேன். சவாரி எதுவும் வரல. திரும்பி பல்லாவரம் வந்து ஒரு 4-5 ரவுண்டு சுற்றிட்டே இருந்தேன். அப்பயும் சவாரி வரல. அதுக்கப்புறம் ஒரு சவாரி கீழ்கட்டில் வந்துச்சு. ஓலாவில் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 130 ரூபா. எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல. கேட்டாலும் தர மாட்டாங்கன்றதால நான் கேட்கறதே இல்லை. இப்போலாம் 130 ரூபாய்க்கு போயிட்டு விட்டு கரெக்டாக அங்கேருந்து கரெக்டாக தாம்பரம் வந்துச்சு. தாம்பரம் வந்து 220 ரூபா வந்துச்சு. 13 கிலோமீட்ரு 12 கிலோமீட்டர் 220 ரூபா வந்துச்சு. நான் வந்து லொக்கேஷன் வந்து தப்பாக போட்டுருக்குறாங்க. உள்ளே போயிட்டு விட சொன்னாங்க 1 கிலோமீட்ரு. விட்டவொடனே ரவுண்டாக 250 ரூபா கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த சவாரி முடிச்சுட்டு தான் வந்து இருக்கும். காலையிலேருந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டியிருக்குன்னா அப்படியே கணக்கு போட்டு சொல்கிறேன். 90 ரூபா டிக்கெட் சவாரி ஓட்டினேன். அதுக்கடுத்தது 170 ரூபா நங்கநல்லூர். அதுக்கடுத்து 130 ரூபா கீழ்கட்டில். இப்போ தாம்பரம் வந்து 250 ரூபா. மொத்தமாக 640 ரூபா ஓட்டியிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 60 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். 5 இட்லி ஒரு வடை 60 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம். மதியம் எவ்வளோ ஆக போகுது தெரில. கேஸ் வந்து காலைல 238 ரூபா கிட்ட போட்டிருக்கேன். நான் லாஸ்ட்டாக வீடியோ க்ளோஸ் பண்ண முடிக்கும் போது நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஓகே கைஸ், வீடியோவில் இருக்க நெக்ஸ்ட்டு எப்போ ஒரு 3 மணி 4 மணிக்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ ஓட்டியிருக்குன்னு. 2 hours later. வெயில் ஒன்றுமே முடியல. செம்ம வெயில். வீட்டுக்கு வந்தாச்சு. தாம்பரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பல்லாவரம் வந்துட்டேன். பல்லாவரம் வந்துட்டு வீட்டுக்கு வர வெயில் நம்ம கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். ஒரு 3 லேடிஸ் வந்து கேட்டாங்க. நான் வந்து 60 ரூபா கேட்டேன். அவங்க வந்து 50 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே உட்காருக்கான்னு சொல்லி 60 ரூபா விட்டு அது 50 ரூபாய்க்கு விட்டேன். மொத்தம் எவ்வளோ ஆச்சு எல்லாமே கால்குலேட் போட்டு வச்சுருக்கேன். வீட்டுக்கு வரும்போது தான் சவாரி வரும். ப்ளஸ் 50 மொத்தம் 690 ரூபா இது வரைக்கும் ஓட்டியிருக்கோம். சரி ஓகே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 hour 2 hour ரெஸ்ட் எடுக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:57 முடியல. ஒரு 1 hour 2 hour சார்ஜெலாம் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்து தான் வேலைக்கு ஆகும். சரி ஓகே, நான் வந்து 2 மணி இல்லை 3 மணிக்கு வருகிறேன். 1 hour later. ஏன் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டைம் 1 ஆக போகுது. 12:56 ஆகுது. நம்ம ஒரு 12 மணிக்கு வீட்டுக்குள்ளே போனோம். போயிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா சாப்பாடு இல்லை. சரி ஓகே அப்படின்னு கிளம்புனா இஎம்ஐக்காரன் வந்து வீட்டான நின்று கதவு தட்டுறான். சரி ஓகே அவனு சொல்லி அனுப்பலான்னு பார்த்தா அவன் போகவே மாட்டான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பிளேட் போட்டிருந்தான். நானும் சொல்லி 6 மணிக்கு தான் காசு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மனசு. அதான் கிளம்பிட்டான். சரி ஒரு மாதிரி வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஓட்டி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. என் தப்பு தான். சரியான உடம்பு சரியில்லாமல் தான் சரியாக பே பண்ண முடியல. அதெல்லாம் ஆட்டோ சரியாக ஓட மாட்டேருக்கு. சரி ஓகே பார்க்கலாம். 1 hour later. 1:30 ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு 1 மணி கிளம்புனோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சவாரி சரா ஸ்டோர் வந்து 80 ரூபா இருந்துச்சு. நம்ம ஃபோன் பண்ணி கேட்கல. சரி ரவுண்டாக 100 ரூபா கேட்கலாம் தான் நினச்சேன். போனேன் பக்கத்து தெருவில் தான். கூப்பிட்டு போயிட்டு விட்டு அவங்களே ரவுண்டாக 100 ரூபா கொடுத்துட்டாங்க. சரி அப்படியே வந்தேன். சாப்பிட்ணுமே காசு செலவாகுமே அப்படின்னு யோசிச்சுன்னு இருந்தேன். அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணேன். அவர் வந்து செக்யூரிட்டி வேலை செய்கிறாரு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, சாப்பிட்டேப்பான்னு கேட்கும்போது எங்கள் பிரியாணி கொடுத்துருக்குறாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி சாப்பிட வேண்டியதுன்னா இல்லை எனக்கு வேணாம், நான் பிரியாணி சாப்பிடல, எனக்கு பிரிஞ்சி கொடுத்துருக்குறாங்க அது நான் சாப்பிட்டுக்கிறேன், பிரியாணி வந்து நீ எடுத்துன்னு போ அப்படின்னு சொன்னாங்க. நானும் போயிட்டு
நினச்சிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு. பிரியாணி கொடுத்து மோர் கொடுத்துருக்குறாங்க 2. ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்களாம் கொடுத்துருக்குறாங்க பொழுது. அதனால் சரி ஓகேன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு அதான் சாப்பிட போகிறோம். அதான் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு அந்த இஎம்ஐ பிரச்சனை அதுன்னு. சரி எங்கே சாப்பிட்றது, சாப்பிட வேணாம், அப்படியே இருந்துட்டு நைட்டுக்காக வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே, நம்ம அதான் நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும்ல, அந்த மாதிரி தான். சரி ஓகே, பிரியாணி சிக்கன் பிரியாணி தான். ஓகே, நம்ம சாப்பிட்லாம். என்ன தான் இருந்தாலும் நான் எங்கள் அப்பாவெலாம் திட்டுவேன், நிறைய டைமு திட்டுருக்கேன், எங்களுக்குள்ள சண்டைலாம் வரும். என்ன தான் இருந்தாலும் அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட்லாம் வேறு மாதிரி. என்ன தான் எங்களுக்குள்ளே சண்டை வந்தாலும், அடிச்சுக்கிட்டாலும், வெட்டிக்கினாலும் அந்த பாசம் மட்டும் போகாது. எந்த பாசம்னா பசங்களை என்ன தான் நம்ம சாப்பிட்லாம் கூட பசங்க சாப்பிட்டோம் அப்படின்னு அது ஒரு பாசம். கேமரா வச்சுருக்கேன் வந்து மலை தண்ணி மட்டும் 20 ரூபா வாங்கியாச்சு, ஏன்னா தண்ணி இல்லை அப்படின்னு. ஓகே, இப்படி இப்போ நம்ம கைக்கு வந்து மனசே வரல. சரி ஓகே, நம்ம வந்து சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு சூடான பிரியாணி. நம்ம நினைப்போம் நம்மளுக்கு சாப்பாடே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு வழியில் வந்து நமக்கு சாப்பிட வந்துடும். எப்பவுமே நேர்மையான வழியில் மட்டும் இருக்கும். சரி ஓகே, நான் சாப்பிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன், நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். நண்பர்களே, நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சிக்கன் பிரியாணி நினச்சி எடுத்தேன், பீஸ் எடுத்தேன், பார்த்தா மட்டன் பிரியாணி. சாப்பாட்டுக்கே இல்லாதவனுக்கு மட்டன் பிரியாணி கிடைச்சிருக்கு. செம்ம லக்கு. தேங்க்யூ ஃபார் மை டேடி. சரி ஓகே, நம்ம சாப்பிட்லாம். இது சொல்லணும் இல்லை நானே. சரி ஓகே, மேலே வந்து சாப்பிட்டு உள்ள பீஸ் பார்த்தா, லெக் பீஸ் இருக்குன்னு பார்த்தா மட்டன் பீஸ் இருக்குது. சரி ஓகே, ஒரு இன்னைக்கு ஒரு வெற்றிக்கு வந்து வேட்டை தான். சரி ஓகே, சாப்பிட்டு வரேன். பை. 1 hour later. நண்பர்களே, நம்ம சாப்பிடும் போது வீடியோ பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து இது கரெக்டாக 5 மணி ஆகுது, இப்போ தான் வீடியோ பண்ணுறோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்துச்சு, அது வந்து 96 ரூபா வந்துச்சு. நம்ம போனால் ரவுண்டாக 100 ரூபா கொடுத்துருவாங்கன்னு நினச்சி போனோம். நான் 100 ரூபா கொடுக்கல. எவ்வளோ கொடுத்துருவேன் நீங்களே பாருங்கள். இதில் சரியாக தெரியவில்லை, தெரியுதா? லைட்டாக தெரியும். 96 ரூபா கிடச்சி 96 ரூபா தான் கொடுத்தாங்க. சரி ஓகே, பரவாயில்ல, அப்படியே வந்துட்டோம். அதுக்கடுத்து கரெக்டாக பலவத்துலேருந்து அனகாபுரம் ஒரு சவாரி 100 ரூபா, அனகாபுரத்துலேருந்து கொண்டுத்தூருக்கு ஒரு சவாரி 100 ரூபா. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:10 ஆகுது. நம்ம வந்து கொண்டுத்தூரில் இருக்கோம். இதோட நம்ம வந்து நைட்டு பார்த்துக்கலாம் எவ்வளோ ஓட்டி இருக்குன்னு. சரி ஓகே. 3 hours later. நண்பர்களே, டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடம்பு ரொம்ப முடியல. காலையிலே போனதால் 6 மணிக்கு. எவ்வளோ ஓட்டியிருக்குன்னா மொத்தமாக 1500 ரூபா ஓட்டியிருக்கோம். அதில் வந்து கேஸ் ஒரு 200 சில்லற, 300 வச்சுக்கலாம். சாப்பாடு ஒரு 60, தண்ணி ஒரு 20, மொத்தம் அது ஒரு 100 ரூபா வச்சுக்கலாம். மொத்தமாக ஒரு 400 ரூபா போயிடுச்சு. மீதி வந்து 1100 ரூபா நின்று இருக்குது. மதியம் அந்த ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் சவாரி கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் டல்லு தான். ஓகே, மறக்காமல் யாருன்னா புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் இன்ஸ்டாவில் மெசேஜ் நிறையா வருது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பை.